வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கேரள திரையுலகில் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் 5 பேர் மீது கேரள காவல்துறை பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரள சினிமா துறையை புரட்டி போடும் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளின் பின்னணி என்ன? மலையாள திரையுலகில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான சில தினங்களில் கேரள திரையுலகமே பற்றி எரிந்து வருகிறது. நடிகைகள் பலரும் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து வெளிப்படையாக பேசி வருகின்றனர். நடிகர்கள் முகேஷ், சித்தி, இடவேலா பாபு, ஜெயசூர்யா, மணியன் பிள்ளை ராஜு, ரியாஸ் கான், பிரபல இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்ட பலர் மீது வெளிப்படையாகவே பாலியல் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டன. கேரள நடிகர் சங்கத்தின் செயற்குழுவும் கலைக்கப்பட்டது. அதில் தலைவராக இருந்த மோகன்லால் உட்பட 17 உறுப்பினர்கள் அதிரடியாக ராஜினாமா செய்தனர். இதனால் நாட்டின் ஒட்டுமொத்த கவனமும் கேரள திரையுலகம் பக்கம் திரும்பியுள்ளது. இந்நிலையில் குற்றச்சாட்டிற்கு ஆளான நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் திரைக்கலைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. மலையாள நடிகர் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளரும் நடிகருமான சித்திக் மீது திருவனந்தபுரம் மியூசியம் காவல் நிலையத்தில் இளம் நடிகை ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார். அவர் அளித்த புகார் மனுவில் 2016ஆம் ஆண்டு திருவனந்தபுரம் மஸ்கட் ஓட்டலில் வைத்து நடிகர் சித்திக் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும், வெளியே சொன்னால் நடப்பதை வேறு என மிரட்டியதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த புகாரை தொடர்ந்து நடிகர் சித்திக் மீது மியூசியம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் கடந்த 40 ஆண்டுகளாக கேரள திரையுலகில் கோலோச்சி வரும் நடிகரும் கொல்லம் தொகுதி எம்எல்ஏவுமான முகேஷ் மீது 3 நடிகைகள் பாலியல் புகார் தெரிவித்திருந்தனர். அவர் மீது இந்திய தண்டனை சட்டம் 376வது பிரிவின் கீழ் மராடு காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபட்ட காரணத்தால் IPC 354 மற்றும் 509 ஆகிய பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் நடிகர் இடவேலா பாபு மீது எர்ணாகுளம் டவுன் போலீசார் பிணையில் வர முடியாத சட்டப்பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தில் இணைவதற்கு உதவுவதாக கூறி அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவர் மீது நடிகை ஒருவர் குற்றம் சாட்டியிருந்தார். நடிகர் மணியன் பிள்ளை ராஜு மீதும் கொச்சி காவல் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் படப்பிடிப்பின் போது பிரபல நடிகர் ஜெயசூர்யா கழிவறையில் வைத்து பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக சிறப்பு விசாரணை குழுவிடம் நடிகை ஒருவர் வாக்குமூலம் அளித்திருந்தார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் ஜெயசூர்யா மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் திருவனந்தபுரம் கண்டோன்மென்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடிகைகளின் பாலியல் புகார்களுக்கு நடுவே நடிகர் ஒருவரும் தான் வாய்ப்புக்காக பாலியல் சீண்டலை எதிர்கொண்டதாக கூறியிருப்பது பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. செய்தி ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டி ஒன்றில் 3 முறை தேசிய விருது வென்ற இயக்குனர் ரஞ்சித்திடம் கடந்த 2012ஆம் ஆண்டு வாய்ப்பு கேட்கச் சென்றபோது பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். கல்லூரியில் படித்து கொண்டிருந்த தன்னை பெங்களூருவில் உள்ள ஒரு ஹோட்டல் அறைக்கு வரவழைத்து நிர்வாணமாக்கி புகைப்படம் எடுத்ததாகவும், ஏதோ திரைப்பட கதாபாத்திர பயிற்சியின் ஒரு பகுதி என தான் நினைத்திருந்த நிலையில் தன்னை அருகில் அழைத்து உனக்கு வாய்ப்பு கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டதாகவும் கூறியுள்ளார். ஆனால் அதன் பின் நடந்ததை தன்னால் வெளிப்படையாக கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மலையாள திரைத்துறையில் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் கூட பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது.